தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசில் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றி கூறிக்கொள்வோம். இன்றைய நற்செய்தியானது மத்திய எழுதிய நற்செய்தி 9வது அதிகாரம் வசனங்கள் 14 15 முடிய உள்ள வசனத்தில் இயேசு நோன்பின் முக்கியத்துவத்தையும் அது எப்பொழுது கொண்டாடப்பட வேண்டும் என்பதை மிக தெல்ல தெளிவாக கூறுகின்றார். அதாவது யோவானுடைய சீடர்கள் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயர்களும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்கின்றார்கள். அதற்கு இயேசு, மணமகன் தம்முடைய விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? அவர்கள் விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்கள் நோன்பு இருப்பார்கள், துக்கம் கொண்டாடுவார்கள் என்று தெல்ல தெளிவாக கூறுகின்றார். நோன்பு அல்லது ஒருத்தல் என்பது எல்லா மதங்களிலுமே அதை பற்றி பேசுகின்றன. இந்து மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, நோன்பின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றது. அறிவியல் ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் சொல்ல போனாலுமே நோன்பு ஒரு முக்கியமாகவும் ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒன்றாகவும் இருக்கின்றது. இதன் மூலமாக நம்முடைய உடலை ஒருத்தி நாம் நம்முடைய எண்ணத்தில் சிந்தனையில் இறைவனை காணுகின்ற பொழுது நம்முடைய ஒருத்தல் ஒரு நோன்பு ஒரு சிறந்த பயனுள்ளதாக இருக்கும். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, நோன்பு இருப்போம், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இருப்போம். எதற்காக இருக்க வேண்டும், ஏன் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு அந்த நோன்பினை கடைபிடிப்போம். ஏதோ 40 நாள் வந்துருச்சு, நோன்பு இருந்து இருக்கணும் என்ற கட்டாயத்தின் அடிப்படையில் எதற்காக நான் நோன்பு இருக்கின்றேன், என்னுடைய நோக்கம் என்ன, என்னுடைய நோக்கத்தின்படி நான் வாழ்கின்றேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய உள்ளத்தின் தூய்மையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த நோன்பை நாம் கடைபிடிக்க வேண்டும். நான் வெளிப்படையாக நான் நோன்பு இருக்கின்றேன், நான் உணவு உண்ணவில்லை, அதை செய்யவில்லை, இதை செய்யவில்லை என்று கூறிவிட்டு நம்முடைய உள்ளத்தில் தூய்மை இல்லை என்றால் நாம் கடைபிடிக்கின்ற நோன்பு முற்றிலும் வீண். ஆகவே அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வோம். நோன்பை இறைவனுக்கு ஏற்றது போல் கடைபிடித்து வாழ்கின்ற போது நம்முடைய வாழ்வு ஒரு சிறந்த வாழ்வாக இருக்கும். நம்முடைய நாமும் ஆரோக்கியமாகவும் இருப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமென்.